அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் மக்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை மக்கள் முன்னிலைப்படுத்துவதற்கு மக்கள் சேவை நிகழ்ச்சி தயாராக இருக்கின்றது. இந்த வாரம் நாங்கள் பேச போகின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக பெற்றோர்கள் மிக அதிகமாக பாடுபடுகின்ற ஒரு விடயம் பிள்ளைகளை பாடசாலைக்கு சேர்த்துக் கொள்வது. குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு 3-4 வயது வருகின்ற போதே பிள்ளைகளுக்கான பாடசாலையை தேடத் தொடங்கி விடுகின்றார்கள். பிள்ளைகளுக்கான பாடசாலைகளுக்காக தமது ஊர்களை விட்டு நகர்ப்புறங்களுக்கு தமது வாழ்விடங்களை மாற்றிக்கொள்கின்ற பெற்றோர்களை கூட நாங்கள் காண்கின்றோம். காரணம், தமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான பாடசாலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள். இதற்காக அவர்கள் மிக பல சிரமங்களை எதிர்நோக்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் பற்றிய ஒரு தெளிவுபடுத்தலை தான் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கொள்வதற்கான அண்மைய காரணமாக அமைந்தது அண்மையில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி எய்திய மாணவர்களுடைய பாடசாலைகளை பார்க்கின்ற போது, அந்த மாணவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை. இந்த திட்டம் பற்றிய தெளிவுபடுத்தலை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. எனக்கு புலமை பரீட்சையில் 198 புள்ளிகள் கிடைத்துள்ளன. எனக்கு ஆதரவளித்த எனது ஆசிரியர் தவயோகராசாசர் அவர்களுக்கும், எனது பெற்றோருக்கும், எனது அதிபருக்கும் மற்றும் பாடசாலை சமூகத்திற்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நான் எதிர்காலத்தில் வைத்தியராக வர விரும்புகிறேன். பின்தங்கி கிராமத்தில் படிக்கும் எனது மகள் வவுனியா மாவட்டத்தில் 1ஆம் இடமும் இலங்கை ரீதியாக 3ஆம் இடம் வந்துள்ளதையிட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பாடசாலை அதிபருக்கும் ஆசிரியருக்கும். நான் இந்த காலேஜை படிக்க எனக்கு இந்த டீச்சர் முன்மாதிரியாக இருந்தா, அதோட எனக்கு என் அம்மாவும் அப்பாவும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நான் எதிர்காலத்தில் வைத்தியராக வந்து எளிய கிராமங்களுக்கு போயிட்டு சேவை செய்வேன். அந்த வகையில் அந்த திட்டத்தின் செயல் திட்ட பணிப்பாளரை அழைத்து வந்திருக்கின்றோம். அவரோடு நாங்கள் பேசலாம். அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை செயல் திட்ட பணிப்பாளர் கந்தையா பத்மானந்தன், வணக்கம். வணக்கம். வசந்தம் டிவியின் மக்கள் சேவை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டத்தில் முக்கியமான பணியில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய வேலைப்பளவுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த செயல் திட்டம் பற்றி தெளிவுபடுத்த கலைகம் வந்தமைக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அந்த வேளையில் நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்தமைக்காக இந்த வேலை திட்டம் தொடர்பாக மக்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பது. அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை, இது நிறைய செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கின்றோம், பத்திரிகைகளை பார்த்திருக்கின்றோம். அந்த செய்தி பற்றி விரிவாக நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். அதற்கு முன்பதாக செயல் திட்ட பணிப்பாளராக இப்போது கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். உங்களை பற்றி குறிப்பிடுவோம். உண்மையில் நான் என்னுடைய சொந்த கிராமம் காரைநகரில் உள்ள யாழ்டன் கல்லூரி என்ற பாடசாலையிலே தான் காப்போது உயர்தரம் வரை படித்திருந்தேன். அங்கே இருந்து பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தேன். அதன் பிற்பாடு ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வித்துறையிலே ஒரு ஆசிரியராக, வளவாளராக, முகாமையாளராக, பணிப்பாளராக கடமை புரிகின்றேன். கல்வி அமைச்சுக்கு வருவதற்கு முன் ஏறத்தாழ 8 ஆண்டுகள் ஐக்கிய நாடுகள் தாபனத்தில் ஒரு சிரேட் அதிகாரியாக கடமையாற்றியிருந்தேன். அதுக்கு முன்னர் சர்வதேச செஞ்சிலுவை செம்பறை சங்கங்களின் சம்மேளனத்திலே சிரேட்ட முகாமையாளராக கடமையாற்றியிருந்தேன். இந்த விடயத்தை நாங்கள் கேட்பதற்கான காரணம், நீங்கள் கூறப்போகின்ற விடயம் மிக முக்கியமான விடயம், பெற்றோர்களுக்கான ஒரு வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கின்ற விடயமும் கூட. அதேவேளை உங்கள் பிரதேச பாடசாலைகளுடைய அபிவிருத்தி பற்றி நீங்கள் கண்களால் காணக்கூடிய விடயங்களை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஆகவே இனிவரும் நாட்களில் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு சேர்ப்பதற்காக பெற்றோர்கள் இப்போது சிரமப்படுகின்ற அளவுக்கு அல்லது கடந்த காலங்களில் சிரமப்படுகின்ற அளவுக்கு சிரமப்பட தேவையில்லை. காரணம், உங்கள் அண்மையில் இருக்கின்ற பாடசாலையை சிறந்த பாடசாலையாக உருவாக்க வேண்டியது அல்லது பொருத்தமான பாடசாலையாக உருவாக்க வேண்டிய பொறுப்பினை கல்வி அமைச்சு ஏற்றிருக்கின்றது. அதன் முக்கிய செயல் திட்ட பணிப்பாளரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். உண்மையில் இந்த திட்டம் பற்றி குறிப்பிடுங்கள். அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை. இந்த திட்டம் பற்றி கூறுவதற்கு முன்னர் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கான காரணத்தை தெளிவுபடுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். பொதுவாக இந்த இலங்கையினுடைய கல்வித்துறை தொடர்பாக பெரும்பாலும் சமூகவியலாளர்களும் கல்வியலாளர்களும்
பொருளியலாளர்களும் உளவியலாளர்களும் சொல்லிக்கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, இந்த வளங்கள் பிரதேசங்களுக்கிடையே அல்லது பாடசாலைகளுக்கிடையே சரியான விதத்தில் பகிரப்படுவதில்லை. வளம் என்னும் போது அது பௌதிக வளமாக இருக்கலாம் அல்லது மனித வளமாக இருக்கலாம். இந்த வளப்பகிர்விலே இருக்கின்ற சமச்சீரற்ற தன்மை காரணமாக மாணவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற அபிவிருத்தி, அது உடல் சார்ந்த அபிவிருத்தி அல்லது உளம் சார்ந்த அபிவிருத்தி, சுருக்கமாக கல்வியலாளர்களுடைய மொழியிலே சொல்ல போனால் அறிவு, திறன், மனப்பாங்கிற அந்த விருத்தி எதிர்பார்த்த மாதிரி அமையவில்லை. பொதுவாக இந்த கடந்த காலங்களிலே வளப்பகிர்வுகள் நடக்கின்ற போது செல்வாக்குள்ள பாடசாலைகள் அல்லது அரசியல் செல்வாக்கு அல்லது அதிகாரிகளுடைய செல்வாக்குள்ள பாடசாலைகள் அல்லது நகரம் சார்ந்த பாடசாலைகள் பெருமளவு வளங்களை பெற்றுக்கொண்ட அதே வேளை, அது பௌதிக வளமாக இருந்தாலும் சரி, மனித வளமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறங்களில் அல்லது பின்தங்கிய பகுதிகளில் அல்லது தோட்ட பகுதிகளில் இருக்கின்ற கூடுதலாக வறுமை கோட்டுக்கு கீழ்ப்பட்ட மாணவர்கள் படிக்கின்ற பாடசாலைகள் தங்களுடைய வளங்களை பெற்றுக்கொள்வதிலே பலத்த சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். இந்த காரணத்தினாலே கிராமப்புறங்களிலே இருக்கின்ற மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அதிபர்களும் சரி, அல்லது ஏனைய கல்வி சார்ந்த அதிகாரிகளும் சரி, எதிர்பார்த்த பெறுபவர்களை மாணவர்களை அடைய வைப்பதிலே மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். அவர்களுக்கு போதுமான மலசலகூட வசதி இருந்திருக்காது, அவர்களுக்கு போதுமான வகுப்பறைகள் இருந்திருக்காது, அவர்களுக்கு போதுமான ஆய்வுகூட வசதிகள் இருந்திருக்காது, அவர்களுக்கு போதுமான தளபாடங்கள் உபகரணங்கள் இருந்திருக்காது, அவர்களுக்கு போதுமான ஆசிரியர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். பாடம் சார்ந்த ஆசிரியர்கள் சரி, வேறு துறை சார்ந்த ஆசிரியர்கள் சரி இருந்திருக்க மாட்டார்கள். இந்த காரணத்தினாலே கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களும் சரி, அவர்களுடைய பெற்றோர்களும் சரி, அதிகமாக நகர் சார்ந்த பாடசாலைகளை நோக்கி புலம்பெயர்கின்ற ஒரு தன்மை இருந்தது. இந்த காரணத்தினாலே நகரப்புற பாடசாலைகளிலே இட நெருக்கடிகள், வேறு பல நெருக்கடிகள் அதிகரித்தன. இரண்டாவது பிரச்சனை, உதாரணமாக ஒரு மாணவன் அல்லது இந்த மாணவனுடைய பெற்றோர் நகர் சார்ந்த ஒரு பாடசாலையிலே அனுமதிக்காக சென்று அது மறுக்கப்பட்டால் அவர்கள் பெரிய உள நெருக்கடிக்கு உள்ளாவார்கள். மாணவனும் சரி, பெற்றோரும் சரி உள நெருக்கடிக்கு உள்ளாவார்கள். இந்த காரணத்தினாலே கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் அந்த வளங்கள் சரியான முறையிலே கொடுக்கப்பட வேண்டும். அனைத்து பாடசாலைகளும் போதுமான வளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வளங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம், சரியான முறையில் வழங்குவதன் மூலம், கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் நகரப்புற பாடசாலைகளில் இருக்கிற பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த வாய்ப்புகளை சமமாக வழங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த காரணத்தினாலே தான் இந்த அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற கருத்திட்டம் கௌரவ கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்களினாலே அவர்கள் கல்வி அமைச்சராக பதவியேற்ற பிற்பாடு அந்த கருத்திட்டம் உருவாக்கப்பட்டது. ஆக அந்த கருத்திட்டத்தின் உருவாக்கம் நாங்கள் ஆரம்பத்தில் பேசியது போல நகர்ப்புறத்தை நோக்கி பெற்றோர்கள் நகரத் தொடங்கி அதன் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் மிக பாரிய கஷ்டங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல உளவியல் ரீதியான பாதிப்பு என்பது மிக அதிகமாக இருந்தது. சில பாடசாலைகளுடைய நிராகரிப்பு என்பது அந்த மாணவர்களை மிக பாதித்தது. அந்த விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கலாம். எமது பிரதேசத்து பகுதியில் வாழுகின்ற மக்கள் நகர்ப்புறங்களில் உள்ள பாடசாலைகளை நாடி செல்லுகின்றனர். ஆனால் எமதுடைய பாடசாலை இப்போது பிரபலியமான பாடசாலைக்கு ஒப்பான ஒரு பாடசாலையாகும். இப்பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சையில் கூடிய மாணவர்கள் சித்தி பெறுவது எமக்கு தெரிந்தபடி எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இப்பாடசாலையில் தங்களுடைய பிள்ளைகளையும் கல்வி கற்க செய்து இப்பாடசாலையை ஒரு சிறந்த பாடசாலையை ஆக்குவதற்கு பெற்றோர்கள் முன்வர வேண்டும். அத்தோடு இந்த எமது பாடசாலை அண்மையில் வெளியான எமனுடைய புலமை பரிசில் பரீட்சையில் 52 மாணவர்கள் சித்தியடைந்து முதல் நிலையில் நிற்பதும் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆகவே இந்த பாடசாலை சிறந்ததொரு பாடசாலையை முன்னிலையில் வைப்பதற்கு எமது பாடசாலை கூடிய மாணவர்களை இங்கு அனுமதிப்பதற்கு எங்களுக்கு ஆவணை செய்ய வேண்டும் என்றும், சிறந்த வளங்கள், தரமான ஆசிரியர்கள், சிறந்த கட்டிட வசதிகள் இங்கு காணப்படுவதனால் எமது பாடசாலையை நாங்கள் கூடிய மாணவர்களை இங்கு அனுமதித்து இப்பாடசாலையை சிறந்ததொரு பாடசாலையாக கட்டியெடுப்பதற்கு நாங்கள் முயல்வோம்.
அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை இந்த திட்டத்தின் கீழே எங்களோட பாடசாலையில் இந்த நிகழ்வு அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் கடந்த காலங்களில் நாங்கள் கற்ற காலங்கள் மற்றும் எங்களோட பெற்றோர் கற்ற காலங்களில் எங்களுக்கு அரசாங்கம் இப்படியான வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை. நானும் கூட தரம் 6லிருந்து கொழும்பில் தான் எனது கல்வியை தொடர்ந்தேன். ஆனால் இன்று மிகவும் எதிர்பாராத வளர்ச்சி கல்வி கண்டுள்ளது. அந்த வகையில் அரசாங்கத்திற்கு நல்லாட்சி அரசாங்கத்திற்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். எங்களது பாடசாலை அருகிலுள்ள பாடசாலை என்பதனால் இங்கு இப்பிரதேசத்தில் உள்ள சகல மாணவர்களும் இங்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களது மாணவர்களுக்குரிய சகல வசதிகளும் இங்கு கிடைக்கப்பெறுகின்றன. இவ்வாறான வசதிகளை பெற்று எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த வளர்ச்சியை பெற்று சிறந்த பாடசாலைக்கும் நாட்டிற்கும் சிறந்த ஒரு எதிர்கால பிரஜையாக வருவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக இந்த பாடசாலையில் உள்ள அனைத்து வசதிகளையும் பார்க்கும்போது மிகவும் பெருமையாக உள்ளது. அண்மை காலங்களில் எங்களது பாடசாலையை சேர்ந்த பல மாணவர்கள் பல பிரதேசங்களுக்கு சென்று பல கல்விகளின் தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்நல்லாட்சி அரசாங்கம் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் திட்டத்தின் கீழ் எமது பாடசாலையை வளப்படுத்தியதனால் எங்கள் மாணவர்கள் நிறைய பாக்கியம் பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக பெற்றோர்களுடைய கருத்துக்கள் பார்க்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் பெயர் போன பாடசாலைகள் பௌதிக வளங்களை பார்க்கின்ற போது அதிகமாக சிறப்பாக இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற பாடசாலைகள், அதுபோல் கல்வி நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக ஏனைய ஆக்டிவிட்டீஸ் அவர்களுடைய மேலதிக தகமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான விடயங்கள் இவற்றை பார்க்கின்ற போதுதான் பெற்றோர்கள் இந்த நகர்ப்புற பாடசாலைகளுக்கு நகரத் தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பிடுவோம், இந்த திட்டத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது, திட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள், திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, செயற்படுத்தப்படுகின்றது போன்ற விடயங்களை பார்க்கலாம். சரி, இந்த திட்டத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பும்போது எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம், அந்த பாடசாலையிலே போதுமான பௌதிக வளங்கள் இருக்க வேண்டும், ஆசிரிய வளம் இருக்க வேண்டும், சிறந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெறுவதற்காக. அதைவிட கல்வி சார்ந்த புற நடவடிக்கைகளில் மாணவர்கள் ஈடுபடுவதற்கான வசதிகளும் பாடசாலைகளில் இருக்க வேண்டும். இவற்றைத்தான் பெற்றோர்கள் பொதுவாக பார்ப்பார்கள். எங்களுடைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாடசாலைகளுடைய தேவைக்கு ஏற்ற வகையில், அங்கே இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு தேவையான பௌதிக வளங்களை வழங்குகிறோம். உதாரணமாக வகுப்பறை கட்டடங்கள், மலசலகூட தொகுதிகள், லைப்ரரிகள், விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள், சிற்றுஞ்சாலைகள், ஒன்றுகூடல் மண்டபங்கள், இன்னும் சில பாடசாலைகளிலே மைதான அபிவிருத்தி, விளையாட்டுக் கூடங்கள் போன்றவற்றை நாங்கள் வழங்குகிறோம். அதைவிட பற்சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் பற்சிகிச்சை நிலையங்களையும் பாடசாலைகளுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த காரணத்தினாலே ஒரு பாடசாலைக்கு தேவையான அனைத்து விதமான பௌதிக வளங்களையும் வழங்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புற பாடசாலை மாணவர்கள் இந்த வகுப்பறைகளுக்கு மேலதிகமாக எதிர்நோக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை போதுமான கழிப்பறை வசதிகள் இல்லாதிருப்பது, அல்லது மின்சார வசதி இல்லாதிருப்பது, அல்லது குடிநீர் வசதி இல்லாதிருப்பது. எங்களுடைய திட்டத்திலே இதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப போதுமான கழிவறை வசதிகளை, நவீன கழிவறை வசதிகளை கொண்டிருக்க வேண்டும். எல்லா பாடசாலைகளும் மின்சார வசதியை கொண்டிருக்க வேண்டும். மின்சார வசதியை தேசிய மின்வளங்களிலிருந்து எடுக்க முடியாத நிலை இருக்கிற போது சூரிய கலங்களை பயன்படுத்தி மின்சார சக்தியை வழங்க வேண்டும். எல்லா பாடசாலைகளிலும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேவையான குடிநீர் வசதி இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு இலக்கு. இந்த திட்டம் நிறைவடைகின்ற போது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் போதுமான மலசலகூட வசதிகளையும் மின்சார வசதியையும் அல்லது சூரியக்கலம் மூலமான மின்சார வசதியையும் குடிநீர் வசதியையும் பெற்றுக்கொண்டிருக்கும். அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அநேகமான பாடசாலைகளிலே நாங்கள் பார்த்திருக்கலாம், மாணவர்கள் தற்காலிக தகர கொட்டகைகளின் கீழும் அல்லது கீற்று கொட்டகைகளின் கீழும் படிப்பதை நாங்கள் பார்த்துக்கலாம். சில வேளைகளில் மரங்களுக்கு கீழே படிப்பார்கள். இந்த காரணத்தினாலேயும் பொருத்தமான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலே ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிபர்களும் சிரமத்தை நோக்கி இருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் போதுமான அளவு வகுப்பறை கட்டடங்களை வழங்கி வருகின்றோம். ஏறத்தாழ 5600 வகுப்பறை கட்டடங்கள்
இலங்கை முழுவதும் வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இற்றை வரை நாங்கள் 26,000 மலசலகூட தொகுதிகளை இலங்கை முழுக்க வழங்கி இருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏனென்றால் இலங்கையிலே 10,166 பாடசாலைகள் இருக்கின்றன. ஏறத்தாழ 9,064 பாடசாலைகள், 90 விதமான பாடசாலைகள், மாகாண பாடசாலைகள், தேசிய பாடசாலைகள் இந்த திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை விட நாங்கள் இப்பொழுது போதுமான ஆய்வுக்கூட வசதிகளை வழங்கி வருகின்றோம் பாடசாலைகளின் தேவைக்கு ஏற்ப. அதை விட நாங்கள் இந்த மாணவர்களிடம் தற்போது இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை, மாணவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் இருக்க மிக முக்கியமான பிரச்சனை, இந்த வாசிப்பு தொடர்பான ஆர்வம் குறைந்து கொண்டு போகின்றது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அது சமூக ஊடகங்கள் அல்ல இலத்திரனியல் ஊடகங்கள் அல்லது அச்சு ஊடகங்கள் என்று பல காரணங்கள் இருக்கின்றன. இதை இந்த மாணவர்களுடைய வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் முகமாக நாங்கள் பாடசாலைகள் தோறும் நூலகங்களை புதிதாக அமைத்து வருகின்றோம் அல்லது இருக்கின்ற நூலகங்களை அபிவிருத்தி செய்து வருகின்றோம். இற்றவரை ஏறத்தாழ 3,300 பாடசாலைகளுக்கு 9 மாகாணங்களிலும் உள்ள 3,300 பாடசாலைகளுக்கு அவர்கள் தங்களுடைய நூலகங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்குவதற்காக ஏறத்தாழ 700 மில்லியன் ரூபாய்களை இந்த திட்டத்தின் கீழே செலவு செய்திருக்கின்றோம். அநேகமான கிராமப்புற பாடசாலை இப்பொழுது நீங்கள் போனால் பார்க்கலாம், போதுமான அளவு புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அதை விட கல்வி அமைச்சினால் இப்பொழுது ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். மாணவர்களிடம் இந்த வாசிப்பு திறனை அதிகரிப்பதற்காக 50 புத்தகங்களை வாசிக்கின்ற மாணவருக்கு வெள்ளிப்பதக்கமும், 75 புத்தகங்களை வாசித்தால் தங்கப்பதக்கமும், 100 புத்தகங்களை வாசித்தால் பிளாட்டினம் பதக்கமும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அவர்கள் அந்த வாசிக்கின்ற புத்தகங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு நடுவர்கள் ஒத்துக்கொண்டால் அவர்களுக்குரிய பதக்கங்கள் வழங்கப்படும். அதிகமான புத்தகங்களை வாசிக்கின்ற மாணவர்கள் வெளிநாட்டுக்கு கல்வி சுற்றுலாவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளையும் கல்வி அமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு முக்கியமான வரப்பிரசாதம். குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் கூட இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறக்கூடியதாக இருக்கும். இது நூலகம் சார்ந்தது. அடுத்ததாக இந்த விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் விளையாட்டு மைதானங்களையும் பாடசாலையில் உள்ள விளையாட்டு மைதானங்களை இயன்ற அளவுக்கு அபிவிருத்தி செய்து வருகின்றோம். சில பாடசாலைகளுக்கு உலக விளையாட்டு தொகுதிகளை வழங்கி வருகின்றோம், சில முக்கியமான விளையாட்டு பாடசாலைகளுக்கு. அதை விட நாங்கள் அடுத்த 2 மாதங்களுக்கு இடையில் ஏறத்தாழ 1,500 பாடசாலைகளுக்கு மேல், நாடு பூராவும் தெரிவு செய்யப்படுகின்ற 1,500 பாடசாலைகளுக்கு மேல் ஏறத்தாழ 450 மில்லியன் ரூபாய் பெறுமதியான விளையாட்டு உபகரணங்களை வழங்க இருக்கின்றோம். அவர்களுடைய அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த வகுப்பறை கற்றலுக்கு புறம்பான கல்விசாரா நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதற்காக. அதைவிட பாடசாலைகளிலே கிரிக்கெட்டை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் ஏறத்தாழ 1,500 பாடசாலைகளுக்கு ஏறத்தாழ 30 மில்லியன் ரூபாய் செலவிலே கிரிக்கெட் உபகரணங்களையும் வழங்க இருக்கின்றோம். இது அந்த வகுப்பறை கற்றலுக்கு புறம்பாக மாணவர்களிடம் விளையாட்டு திறனை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்தின் கீழாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்ற ஒரு விடயம். இதைவிட நாங்கள் ஆய்வுக்கூடங்களை அமைத்து வருகின்றோம். பாடசாலைகளில் முக்கியமாக கணனி ஆய்வுக்கூடம் மற்றும் தேவையான ரசாயனவியல், உயிரியல், பௌதிகவியல் ஆய்வுக்கூடங்கள், காப்போத சாதாரண தரம் வரை இருக்கிற மாணவர்களுக்கான விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களை உருவாக்கி வருகின்றோம். இந்த ஆய்வுக்கூடங்களுக்கு தேவையான உபகரணங்களை நாங்கள் இப்பொழுது படிப்படியாக கொள்முதல் செய்து வருகின்றோம். புதிதாக கட்டப்படுகின்ற அத்தனை வகுப்பறைகளுக்கும் ஆய்வுக்கூடங்களுக்கும் தேவையான உபகரணங்களை, தளபாடங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் 9,500 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக புதிதாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு வகுப்பறையும் இன்றைக்கு சொல்லப்படுகிற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்று சொல்வார்கள், திறன் வகுப்பறை தமிழிலே உருவாக்குவது எங்களுடைய நோக்கம். புதிதாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு வகுப்பறையும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக இருப்பதற்கு தேவையான உபகரணங்களை நாங்கள் அந்த ஸ்மார்ட் போர்ட் உட்பட சகல உபகரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை, அதை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றோம். அநேகமாக புதிதாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு வகுப்பறையும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தொகுதிகளை பெற்றுக்கொள்ளும். இதன் மூலம் மாணவர்கள் நவீன முறையிலான ஒரு கற்றலுக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பாக ஆசிரியர்களுக்கும் பயிற்சி வழங்க இருக்கிறோம். இதற்கு முன்னர் நான் இன்னொரு விடயத்தை குறிப்பிட மறந்து விட்டேன். இந்த இலங்கையினுடைய கல்வி வரலாற்றிலே 40களிலே CWW கண்ணங்கரா இலவச கல்வியை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிற்பாடு
ஏறத்தாழ 77 தசாப்த காலத்துக்கு பிற்பாடு தற்பொழுதுதான் இலங்கை கல்வித்துறையிலே மிகப்பெரியொரு புரட்சி நடைபெற்று வருகின்றது. அதுக்கு தலைமை தாங்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்கள், அவரோடு எங்களுடைய கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களும். நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வித்துறையிலே இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டேன். இதுதான் இலங்கையினுடைய கல்வி வரலாற்றில் முதன்முறையாக இவ்வளவு பெரும் தொகை கல்வி அபிவிருத்திக்காக ஒரு அரசாங்கத்தினாலே ஒதுக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு பட்ஜெட்டிலே 6400 கோடி ரூபாய்கள் கல்வி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டன. தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் இட்டவரை ஏறத்தாழ 7000 கோடி ரூபாய்கள் கல்வி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய, திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், இலங்கையினுடைய கல்வி வரலாற்றில் சரித்திரத்தில் இவ்வளவு பெரும் தொகை பாடசாலை கல்வியை அபிவிருத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்டது இதுதான் முதல் தடவை. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இந்த திட்டத்தில் பாடசாலைகள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற பாடசாலைகளில் அந்த அபிவிருத்தி விடயங்கள் எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றன என்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை, இந்த செயல் திட்டம் பற்றி இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பாடசாலைகள் தெரிவு செய்யப்படுகின்ற பாடசாலைகள் எவ்வாறான முன்னேற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன, எவ்வாறான மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்ற போன்ற விடயங்களை பார்க்கலாம். அதே போல இந்த பாடசாலைகளுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, இந்த மாற்றங்களின் பிறகு அவர்களுடைய இந்த வளம் எவ்வாறு அதிகரித்திருக்கின்றது போன்ற விடயங்களை பற்றியும் நாங்கள் பேசலாம். அதை பார்த்துவிட்டு வருவோம். தம்பிராசா அருமைத்துறை கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தின் அதிபராக சேவையாற்றுகின்றேன். 2016ஆம் ஆண்டு இறுதி வரை நமது மாணவர்கள் நாளாந்தம் தங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டிருந்தார்கள். மிகவும் குறுகிய இடப்பெறப்பிற்குள் மிக அதிகமான 40-42 மாணவர்கள் இருந்து கற்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஆசிரியர்களும் தங்களுடைய பணியை செவ்வனை கொண்டு செல்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆனால் இந்த வளமான ஒரு கட்டடம் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் இந்த மாணவர்களுடைய அந்த அந்த மன இறுக்கம், அவர்களுக்கான அந்த கற்றல் சூழல் தளர்வடைந்த நிலையில் மிகவும் ஒரு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த கற்றலில் ஈடுபடுவது எமது பொறுத்தவரையில் மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாகவே நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் உள்ள பிற பல பாடசாலைகளை தேடி ஓடுகின்ற நிலை பெற்றோர்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. அவ்வாறான நிலையில் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் திட்டத்தின் கீழ் இப்பாடசாலைகளை போன்ற இடங்களில் சகல வசதிகளையும் கொண்ட இவ்வாறான கட்டடங்களை அமைப்பதன் மூலம் தரமான பாடசாலைகளில் மாத்திரம்தான் அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த பெற்றோர்களுடைய மன ஆதங்கம் அந்த இடத்திலே தளர்வடைந்து எமது அருகிலுள்ள பாடசாலையில் மாணவர்களை இணைப்பதன் மூலம் தரமான கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மனோநிலையும் எங்களுடைய பெற்றோர் மத்தியில் ஏற்பட்டுள்ளதை எம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டமானது இங்கு நிர்மாணித்து வழங்கப்பட்டுள்ள இந்த கட்டடத்தை பயனை அனுபவிக்கின்ற நிலையில் எமது பாடசாலை சமூகம் சார்பாக இந்த கட்டடத்தினை எமது பாடசாலை மாணவர்களுக்காக ஒதுக்கி நிர்மாணித்து வழங்கிய கௌரவ கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அதே போன்று கல்வி அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் எமது ஏனைய கல்வி உத்தியோகத்தர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1912ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் பாடசாலை சுமார் 106 வருடங்களை தாண்டிவிட்ட பாடசாலை இன்று 2016ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அண்மையிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழே சேர்க்கப்பட்டு கல்வி அமைச்சர் கௌரவ அகிலவிராஜ் காரியவாசம் அவர்களுடைய சிந்தனையிலே
பட்ட இந்த செயற்திட்டத்தின் ஊடாக எங்களுடைய பாடசாலை மிகவும் அபிவிருத்தி கண்டு வருகின்றது. அண்மையிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்கின்ற அந்த திட்டத்திலே இன்று பல பகுதிகளிலிருந்து இந்த கிராமத்திலே உள்ள அனைத்து பாடசாலைகளிலிருந்து எங்களுடைய பாடசாலைக்கு மாணவர்கள் இன்று கற்பதற்காக இடமெடுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய மாணவர்கள் இன்று அதிகரிப்பு காணப்படுகின்றது. அட்வான்ஸ் லெவலிலே விஞ்ஞான பிரிவிலே எங்களுடைய மாணவர்கள் சென்ற வருடம் அதற்கு முந்தைய வருடம் எல்லாம் 18-20 இருந்த மாணவர்கள் இன்று 45-50 மாணவர்கள் விஞ்ஞான பிரிவில் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய சென்ற வருடம் 195 இருந்த அட்வான்ஸ் லெவல் கற்கின்ற மாணவர்கள் இன்று 325ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அட்டாளச்சேனை பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளிலிருந்து GCOL பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் பிரபலமான பாடசாலைகளை தேடி அலையாது எங்களுடைய பாடசாலையிலே இன்று வந்து கற்பதற்கு இருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய பாடசாலையிலே இன்று சகல வசதிகளையும் கொண்ட ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இருக்கின்றது. பௌதிக வளங்கள் சரியாக அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. ஒரு சிறந்த ஒரு ரம்யமான ஒரு பசுமையான சூழ்நிலையிலே மாணவர்கள் கற்கக்கூடிய கொழும்பிலே இருக்கின்ற ஒரு பிரபல பாடசாலை இப்போன்று இங்கு மாணவர்கள் கற்க வருகின்றார்கள். அவர்களுக்கான வசதிகளை நாம் இங்கே அளித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்கின்ற அந்த திட்டத்தின் கீழே ஆசிரியர்கள் சகல பாடங்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்ற வருடங்களிலே சென்ற ஆண்டுகளிலே விஞ்ஞான பிரிவிலே கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் தட்டுப்பாடு இருந்தது. சகல பிரிவுகளுக்கும் சகல ஆசிரியர்களும் இன்று இங்கு இருக்கின்றார்கள். இந்த அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்கின்ற அந்த செயற்திட்டத்தின் மூலம் எங்கள் பாடசாலைக்கு கிடைக்கப்பெற்றது என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதை நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம். இந்த பாடசாலைகளை பார்க்கின்ற போது பெற்றோர்கள் நிச்சயமாக இனிவரும் நாட்களில் தங்களோட பிள்ளைகளுக்காக நகர்ப்புற பாடசாலைகளை நோக்கி நகர்வது குறையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த திட்டத்தின் நிறைவடைகின்ற போது நிச்சயமாக அனைத்து பாடசாலைகளும் இந்த தகுதியை பெற்றிருக்கும் என்று நம்பலாம். செயல் திட்ட பணிப்பாளர் கந்தையா பத்மானந்தன் அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு இந்த பாடசாலைகள் தெரிவு செய்யப்படுகிறது? உங்களுடைய செயலணி எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது? உண்மையிலேயே நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல 10,166 பாடசாலைகள் இலங்கையில் இருக்கின்றன. அவற்றிலே 353 தேசிய பாடசாலைகள், ஏனையவை மாகாண பாடசாலைகள். இந்த பாடசாலைகளை தெரிவு செய்வதற்கான அந்த காரணிகள் கிரைட்டீரியா நிபுணர்கள் குழுவினாலே தீர்மானிக்கப்பட்டது. மாகாணங்களில் இருக்கின்ற மாகாண கல்வி பணிப்பாளர்கள், மாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளர்கள், பிரதான செயலாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள், திட்டப்பணிப்பாளர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இங்கே கல்வி அமைச்சிலே இதற்குரிய அந்த பாடசாலைகள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும், அதற்குரிய என்னென்ன காரணிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தீர்மானித்து அதனை பாராளுமன்றத்துக்கும் அமைச்சரவைக்கும் சமர்ப்பித்துத்தான் இந்த பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டன. ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல 90 விதமான பாடசாலை இந்த திட்டத்தின் கீழே வந்திருக்கின்றன. இந்த பொதுவாக நாங்கள் ABCD என்று J வரையும் வெவ்வேறு வேலை திட்டங்களை வைத்திருக்கிறோம். அதற்குள்ளே பல்வேறு பாடசாலைகளையும் உள்வாங்கி இருக்கின்றோம். இந்த ABCD J வரையான இந்த வகுதிகளுக்கு கீழே பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். ஒவ்வொரு பாடசாலைக்கும் அந்த பாடசாலைகளுடைய தேவையை பொறுத்து சில வேளை ஒரு பாடசாலை ஏக்குள்ளே இருக்கலாம். அநேகமாக A என்பது நாங்கள் கல்வி அமைச்சருடைய எண்ணக்கரு ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் 2 பாடசாலைகள் பரிபூர்ணமாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் நகரப்புறத்திலே உள்ள பாடசாலைகளுக்கு ஈடாக. ஆகவே ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்தும் 2 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு A பிரிவினுக்குள்ளே அடக்கப்பட்டு அந்த பட்டியல் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் 2 பாடசாலைகள் போதுமான அனைத்து வளங்களையும் பெறும். அவை நகரப்புறத்தில் இருக்கின்ற பிரபல்யமான பாடசாலைக்கு ஈடான வளத்தை பெற்றுக்கொள்ளும். ஆக அதற்கு 300 சொச்சம் பாடசாலைகள், அதற்குள்ளே கிட்டத்தட்ட 563 பாடசாலைகள் இருக்கின்றன. ஆக எல்லா பிரதேச செயலகங்கள் பிரிவுக்கும் இருக்குமாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் மிக
பூரணப்படுத்தப்பட்ட 2 பாடசாலை 2 பாடசாலைகள் இருக்கும் எல்லா வசதிகளுடனும். அந்த பாடசாலைகள் உங்கள் இந்த நிபுணர் குழுவினால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற வரை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்போது 2 ஆண்டுகள் வரை சென்றிருக்கிறது. 2.5 ஆண்டுகள் முடிந்து விட்டன. எந்த அளவு திட்டம் சென்றிருக்கின்றது? இந்த திட்டம் உண்மையிலே 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி திட்டத்தை அமுல்படுத்துவதாக இருந்தால் அது சரியான முறையில் திட்டமிடப்பட வேண்டும். சரியான முறையில் திட்டமிடப்படாத எந்த ஒரு திட்டமும் வெற்றிகரமாக அமுல்படுத்தப்பட முடியாது. 2016ஆம் ஆண்டு தை மாதம் தொடங்கினாலும் கூட இதனை சரியான முறையிலே திட்டமிடுவதற்காக மாகாண மற்றும் மத்திய கல்வி அமைச்சு அதிகாரிகள் நிறைய தங்களுடைய சக்தியை நேரத்தையும் செலவழித்திருந்தார்கள். 2016 நடுப்பகுதியில் தான் உண்மையிலேயே அந்த அமுலாக்கம் தொடங்கியது. நாங்கள் வரை 9064 பாடசாலைகளை தெரிவு செய்திருக்கின்றோம். ஏறத்தாழ 15,200 தனித்தனி செயல் திட்டங்கள் திட்டமிட்டிருந்தோம். அவற்றிலே இந்த 2.5 ஆண்டு கால பகுதியில் கிட்டத்தட்ட 9,600 திட்டங்களை பூர்த்தி செய்துள்ளோம். மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதியிலே 3,500 கோடி ரூபாய்களை செலவழித்திருக்கிறோம். விகிதாசாரத்தில் பார்ப்பதாக இருந்தால் ஏறத்தாழ 63 விதமான வேலை திட்டங்கள் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டன. 53 விதமான நிதி செலவழிக்கப்பட்டு விட்டது. மிக ஒரு நீண்ட தூரம் வந்து விட்டீர். நீண்ட தூரம் வந்திருக்கு. அது பற்றிய விளக்கங்களையும் நாங்கள் புகைப்படங்கள் காட்சிகளூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். காரணம் இந்த திட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசாங்கம் மீதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள் மக்கள் மயப்படுத்தப்படவில்லை, மக்களுக்கு அது தெரியவில்லை அப்படின்னு. ஆனால் அந்த பிரதேச மக்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள். அந்த விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். என்ன மாதிரியாக இந்த திட்டம் பிரதேச மட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது, பிரதேச மட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பற்றிய காட்சிப்படுத்தல்களை பார்க்கலாம். ஓகே, மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை, உண்மையில் மிக பொருத்தமான ஒரு வசனம் என்று குறிப்பிடலாம். பெற்றோர்களுக்கு இது மிக முக்கியமாக இந்த செய்தி சென்று சேர வேண்டும். திட்டத்தின் செயல் திட்ட பணிப்பாளர் என்ற வகையில் இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன மாதிரியான நன்மைகள் இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்? பல நன்மைகள் இருக்கின்றன. இதில் மாணவர்களை பொறுத்தவரையும் உளவியல் நன்மைகள் இருக்கின்றன. அவர்கள் ஒரு பரிபூர்ணமான நிறைந்த, அதாவது சர்வதேச தரத்துக்கு ஈடாகக்கூடிய வகையிலே அல்லது நகரப்புறத்தில் இருக்கின்ற பிரபல்யமான பாடசாலைகள் இருக்கின்ற வசதிகளுக்கு பொருத்தமான அல்லது அதற்கு ஈடு செய்யக்கூடிய வசதிகளை பெற்றுக்கொள்கிறார்கள், வளங்களை. இதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சிகரமாக தங்களுடைய கற்றலிலே ஈடுபடுகிறார்கள். இதற்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம், அண்மையிலே வந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையிலே கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள்தான் மிகச்சிறந்த பெறுபவர்களை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு உண்மையான ஒரு காரணம் இந்த திட்டமும் ஒரு காரணம்தான். காரணம் அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கற்றலிலே ஆர்வமாக ஈடுபடுகிறார்கள் மாணவர்கள். இதனை விட ஆசிரியர்களும் கற்பித்தலிலே ஆர்வமாக ஈடுபடுகிறார்கள். பல ஆசிரியர்கள் இதற்கு முன்னர் அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தாலும் கூட அவருக்கு பொருத்தமான வளங்கள் பாடசாலையில் இல்லாது விட்டால் அவரால் சரியான முறையில் கற்பிக்க முடியாது. ஆக இப்பொழுது நாங்கள் வளங்களை வழங்குவதனாலே ஆசிரியர்கள் கற்பித்தலில் ஈடுபடுகிறார்கள். இதைவிட முன்னர் கிராமப்புறங்களிலே ஆசிரியர்களை நியமித்தால் அவர்கள் தங்குமிட வசதிகள் ஒரு பிரச்சனையாக இருக்கும். வேறு பல வசதிகள் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் இடமாற்றம் பெற்று வேறு பாடசாலைகளுக்கு சென்று விடுவார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த திட்டத்தின் கீழே ஆசிரியர் விடுதிகளை, அதிபர் விடுதிகளை வழங்கி வருகிறோம். அவற்றுக்குரிய தளவாடங்களையும் வழங்குகின்ற காரணத்தினாலே கிராமப்புறத்திலே அல்லது பின்தங்கிய பிரதேசங்களிலே நியமனம் பெறுகின்ற ஆசிரியர்கள் இப்பொழுது அங்கு தங்கி இருந்து தங்களுடைய கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இதன் மூலம் மாணவர்களும் ஆர்வமாக கற்கின்றார்கள். இது ஒரு நன்மை. அடுத்த நன்மை, மாணவர்கள் பொதுவாக புத்தகங்களிலோ அல்லது தொலைக்காட்சிகளிலோ பார்த்து கழிப்புறுகிற பல வசதிகள் இப்பொழுது வழங்கப்பட்டு வரணும். நான் அண்மையில் சொன்னது போல பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாற்றுவதற்காக தேவையான அந்த ஸ்மார்ட் பலகைகள், அதுக்குரிய உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன.
இப்பொழுது கல்வி அமைச்சினாலே மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு டைப் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழே நாங்கள் பாடசாலைகளுக்கு மடிகணனிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு கற்றலிலே ஈடுபடுவார்கள். அதைவிட ஆரம்ப காலங்களில் இந்த மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, சில வேளைகளிலே கட்டடங்கள் இருந்தாலும் அல்லது ஆய்வுக்கூடங்கள் இருந்தாலும் போதுமான உபகரணங்களோ தளவாடங்களோ இருப்பதில்லை என்பது நாங்கள் ஏலவே குறிப்பிட்டிருந்தேன். நாங்கள் 9,500 மில்லியன் ரூபாய்களை இந்த திட்டத்தின் கீழே வழங்கி இருக்கிறோம். தளவாடங்களை உபகரணங்களையும் கொள்வனவு செய்வதற்காக அவற்றை வழங்குகிற போது நிச்சயமாக மாணவர்களும் ஆசிரியர்களும் இன்னும் கூடின ஆர்வத்தோடு கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். ஆகவே அவர்கள் நகர் சார்ந்த பாடசாலைகளை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்காது. இதன் மூலம் பெற்றோர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார சுமை, உளவியல் சுமை, சமூகவியல் சுமை, தற்பொழுது பெற்றாரிடம் இருக்கிற இன்னொரு பிரச்சனையுடைய பிள்ளை இன்ன பாடசாலையிலே படிக்கிறது என்று சொல்லி பெருமையாக பேசுகின்ற ஒரு சம்பவம் இருக்கின்றது. அதெல்லாம் இனிவரும் காலையில் இல்லாமல் போகும். காரணம், நகர்ப்புற பாடசாலைகளுக்கு ஈடாக கிராமப்புற பாடசாலைகள், பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இது இன்னொரு நன்மை. இதைவிட அடுத்த நன்மை, இந்த திட்டத்திலே பல்வேறு மட்டங்களிலேயும் இருக்கின்ற அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் எல்லோரும் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். ஒரு எல்லோருடைய பங்கு பெற்றுதலோடும் செய்யப்படுகின்ற ஒரு திட்டம் என்பதனாலே அந்த அதிபர்கள் சரி, ஆசிரியர்கள் சரி, அல்லது பாடசாலை அபிவிருத்தி சபை சரி, இது எங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் இந்த திட்டத்தை செய்கிறோமே என்ற மகிழ்வு ஏற்படுவதனாலே அவர்கள் ஈடுபாடு அந்த பாடசாலை அபிவிருத்தியில் இன்னும் அதிகரிக்கின்றது. இதை விட நாங்கள் பாடசாலைகளுக்கு நேரடியாகவே காசை வழங்குகிறோம். உதாரணமாக நான் ஏலவே குறிப்பிட்டேன், நூல் நிலையத்துக்குரிய புத்தகங்களை வாங்குவதற்கான காசோலைகளை வழங்கியிருக்கிறோம். அதைவிட 2 மில்லியன் ரூபாய்களுக்கு உட்பட்ட எந்த வேலை திட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதை பாடசாலை அபிவிருத்தி சபைக்குத்தான் வழங்குகிறோம். இதன் மூலம் அவர்களிடம் ஒரு ஓனர்ஷிப் வருகிறது. எங்களுடைய பாடசாலை, என்னுடைய காசு, நான் செய்கிறேன் என்ற அந்த கருத்து மேலோங்குற போது அவர்களுடைய ஈடுபாடு இன்னும் கூடும். இவ்வாறு பல உளவியல் நன்மைகள், உடலியல் நன்மைகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் பாடசாலைகளுக்கு எஸ்தெட்டிக் யூனிட்ஸையும் வழங்கி வருகிறோம். அதாவது மாணவர்கள் தங்களுடைய கலை சார்ந்த நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதற்காக. இதன் மூலம் அவர்கள் ஏனைய கலை சார்ந்த பாடவிதானங்களில் இசை, நடனம், சித்திரம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடியதாக இருப்பதால் அவளுடைய உள ஆற்றல் மேம்படுகிறது. இதைவிட நவீன முறையில் அமைக்கப்பட்ட போசன சாலைகளை நாங்கள் வழங்கி வருகிறோம். கெஃபெட்ரியா மிக சில வேளைகளிலே நீங்கள் பாடசாலை போய் பார்த்தால் தெரியும், சில பாடசாலைகள் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். சில மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் கூட அந்த அளவு வசதியான போசன சாலைகள் இருக்காது. சமைப்பதற்கு தனியான பகுதி, மாணவர்கள் இருந்து உண்பதற்கு தனியான பகுதி, ஆசிரியர்களுக்கு தனியான பகுதி, போதுமான தளவாடங்கள் எல்லாவற்றையும் வழங்கி இருக்கிறோம். இதை விட நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கிற மலசல கூடங்களை போய் பார்த்தால் தெரியும். கல்வி அமைச்சர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விடயம், நகர்ப்புற பாடசாலையில் இருக்கிற மாணவனுக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புகள் கிராமப்புற மாணவனுக்கும் கிடைக்க வேண்டும். ஆகவே வழங்கப்படுகின்ற மலசல கூடங்கள் நவீனமாக வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் அல்லது ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய மாதிரியான மலசல கூடங்களை தான் வழங்கி கொண்டு வருகிறோம். கொமட் வசதி, வாஷிங் பேஷன், கண்ணாடிகள், டைல்ஸ் பதித்த சுவர் தளங்கள், நிலங்கள் என்பவற்றோடு கூடிய நவீன கழிவறை தொகுதிகளை வழங்கி வருகிறோம். அது கூட மாணவர்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும். அதைவிட கிராமப்புறங்களிலே இந்த பாடசாலையிலே இடைவெளிகள் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. பாடசாலையை விட்டு விலகி விடுவார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பெண் பிள்ளைகள், வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இடைவிலகுவது கூடுதலாக இருந்தது. அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது போதுமான மலசல கூட வசதிகள் இல்லாத. ஆசிரியர்கள் கூட பல சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள் தங்களுடைய இயற்கை கடன்களை கழிப்பதற்காக. இப்பொழுது நாங்கள் இந்த மலசல கூட வசதிகளை போதுமான அளவுக்கு, அது நவீனத்துவமான மலசல கூட வசதிகளை வழங்குவதனாலே அவர்கள் தங்களுடைய பல சிரமங்களுக்கு முடிவு கட்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாணவர்களும் இந்த காரணத்தை காட்டி பாடசாலைக்கு செல்லாமல் விடுவதை நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அடுத்த மிகப்பெரிய ஒரு நன்மை. இதை விட இன்னொரு நன்மை நான் சொல்ல வேண்டும். பற்சுகாதாரம் பாடசாலைகளை பொறுத்தவரை மிக முக்கியம். பற்களை சுத்தமாக பேணாத விடத்து பல்வேறு வருத்தங்கள் வரும். எங்களுடைய திட்டத்தின் கீழே பாடசாலைகள், இயலுமான எல்லா பாடசாலைகளுக்கும் புதிய பல் மருத்துவ டென்டல் யூனிட்டுகளை வழங்கி வருகின்றோம். அல்லது அங்கே ஏற்கனவே இருக்கின்ற
வழங்கப்பட்டிருக்கவற்றை திருத்தி நவீனப்படுத்தி வருகின்றோம். இதன் மூலம் பாடசாலைகளில் பற்சுவாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதைவிட நான் ஏலவே குறிப்பிட்டது போல தேவையான அளவு தளவாடங்களை வழங்க இருக்கும். புதிய தளவாடங்கள், நவீன வடிவமைப்பு கொண்ட தளவாடங்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை எடுத்திருக்கின்றோம். அவற்றை எல்லாம் பெறுகிற போது மாணவர்கள் மனதிலே வித்தியாசமான ஒரு உணர்ச்சி வரும். ஆகவே அதன் மூலம் அவர்கள் கற்றலிலே மிகவும் ஆர்வமாக ஈடுபடுவார்கள். நிச்சயமாக இந்த திட்டத்தினுடைய வெற்றி உங்களின் வெற்றியாக கருதப்படுகிறது. காரணம், இந்த திட்டத்தில் எல்லோரும் பங்குதாரர்களாக மாறுகின்ற போது திட்டம் எங்களுடைய திட்டமாக மாறிவிடுகிறது. தொடர்ந்து இலங்கையில் இருக்கின்ற சகல மாணவர்களுக்கும் தலைநகரில் நகர்ப்புறங்களில் இருக்கின்ற பிரபல்ய பாடசாலைகளில் இருக்கின்ற அதே வசதிகள் கிடைக்கப்படுகின்ற நாளில் நிச்சயமாக இந்த திட்டத்தின் பெருமதி, இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் நிச்சயமாக உணரப்படும். இப்போதே பல பாடசாலைகள் உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியினூடாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. திட்டத்தினுடைய 63% செயல் திட்டம் நிறைவடைந்திருக்கிறது. நிறைவடைந்த பகுதிகளில் இருக்கின்ற விடயங்களையும் கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அதனுடைய ப்ராசஸிங், இந்த செயல் திட்டம் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது, உங்களுடைய ஆளணி எவ்வாறு இருக்கின்றது, உங்களுக்கு கீழ் இயங்குகின்றவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, அவை எவ்வாறு கண்காணிக்கப்படுகின்றது? நல்லது. இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திட்ட முகாமைத்துவ பிரிவு கல்வி அமைச்சிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அந்த பிரிவினுடைய தலைவராக செயல் திட்ட பணிப்பாளராக நான் இருக்கின்றேன். என்னுடைய அந்த பிரிவிலே பொறியியல் பிரிவு, ஆர்கிடெக்சரல் டிவிஷன், ப்ரொக்யூமெண்ட் டிவிஷன், ஐடி டிவிஷன், ஃபைனான்ஸ் டிவிஷன், ஆப்ரேஷன் டிவிஷன், மானிட்டரிங் டிவிஷன் என்று பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. அதைவிட 9 மாகாணங்களிலும் எங்களுடைய இந்த முகாமைத்துவ பிரிவினுடைய அலகுகள் இருக்கின்றன. அந்த அலகுகளுக்குரிய தலைமை அதிகாரிகளாக பொறியியலாளர்களும், அவர்களுக்கு கீழே இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு கல்வி வலயத்துக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்ப அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலைகளுக்கு வழங்குகின்ற கட்டடங்கள் தொடர்பான இந்த வரைகளை, ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸ் இங்கே உள்ள அந்த ஆர்கிடெக்சரல் டிவிஷனாலே செய்யப்படும். அதுக்குரிய பொறியியல் சார்ந்த வேலைகளை பொறியியல் பிரிவு செய்யும். மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் அந்த திட்டத்தை நேரடியாக அமல்படுத்துகிறார்கள். அதைவிட நாங்கள் வேறு பொறிமுறையும் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்காக செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கிற மாகாண பிரதம செயலாளரோடு எங்களுடைய கல்வி அமைச்சின் செயலாளர் ஒரு ஒப்பந்தம் எழுதியிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் மாகாண பாடசாலைகளிலே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பொறுப்பு பிரதம செயலாளருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மாகாண பிரதம செயலாளருக்கு. அவர் அந்தந்த மாகாணத்துக்கு ஏற்ற விதத்திலே அந்தந்த மாகாணங்களுக்கு உட்பட்ட கட்டமைப்புகளை பயன்படுத்தி மாகாண பாடசாலைகளிலே அந்த செயற்பாடுகளை செய்து வருகின்றனர். அதேபோல் தேசிய பாடசாலைகளிலே இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை நாங்கள் மாகாண கல்வி பணிப்பாளர்களோடு செய்திருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய கீழே உள்ள அமைப்புகளை பயன்படுத்தி தேசிய பாடசாலைகளில் இந்த திட்டத்தை செய்து வருகின்றார்கள். எங்களுடைய பணி இந்த திட்டத்தை ஒழுங்குபடுத்துவது, திட்டமிடுவது, அத்தோடு இந்த மாகாண செயலாளருக்கும் மாகாண கல்வி பணிப்பாளருக்குமான நிதியை வழங்குகின்ற முக்கிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதோடு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், நடைமுறைப்படுத்துகின்ற வேலைகளை கண்காணிக்கின்ற வேலை, நிதி உட்பட வழங்கப்படுகின்ற வேலைகளுடைய தகுதி தராதரம் என்பவற்றை கண்காணிக்கின்ற வேலையை எங்களுடைய பொறியியலாளர்களும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களும் செய்து வருகின்றார்கள். இதை விட மாகாணங்களினாலே செய்ய முடியாது என்று சொல்லப்பட்ட பல வேலை திட்டங்களை நாங்கள் நேரடியாகவும் செய்கிறோம். எங்களுடைய பிரிவு நேரடியாக செய்கின்றது. பாடசாலைகளிலே, தேசிய பாடசாலையிலும் சரி, மாகாண பாடசாலையிலும் சரி, நாங்கள் பல்லாயிரக்கணக்கான மில்லியன் ரூபாய் பெறுமதியான வேலைகளை நாங்கள் நேரடியாகவும் செய்கிறோம். இவ்வாறு 3 விதமான இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம் இருக்கின்றது. பொதுப்படையாக இந்த ஏலவே நான் குறிப்பிட்டது போல கண்காணிக்கின்ற, நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்படுகின்றதா, வழங்கப்படுகின்ற சேவைகள் தகுதியானதாக தரமானதாக இருக்கின்றதா என்ற முக்கியமான வேலையை நாங்கள் செய்கிறோம். அதைவிட நேரடியாக செய்வதை நாங்கள் முழுதாக எங்களுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ், கட்டுப்பாட்டின் கீழ் செய்து வருகின்றோம்.
இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சியின் இறுதியில் நீங்கள் முதலில் பேசிக் கொண்டிருந்த போது குறிப்பிட்ட ஒரு விடயம் தான் முறை 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சீட்டி எழுதிய மாணவர்களுடைய சிறந்த புள்ளிகளை பெற்ற மாணவர்களுடைய பாடசாலைகளை பார்க்கின்ற போது நிச்சயமாக அவை நகர்ப்புறங்களை தவிர்ந்த ஏனைய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் அந்த பெறுபர்களை பெற்றிருந்தார்கள். உண்மையில் இது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் மாத்திரமல்ல, கல்வி பொதுத்தராதர உயர்தரம் சாதாரண தர பரீட்சைகளிலும் அண்மை காலங்களில் நாங்கள் காணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு அண்மைய பாடசாலை சிறந்த பாடசாலையின் செயல் திட்டத்தின் செயல் பணிப்பாளர், அதுபோல் இந்த கல்வித்துறையிலே 30 வருட கால அனுபவத்தை கொண்டவர் என்ற ரீதியில் என்ன விடயங்களை உணர்கின்றீர்கள்? எவ்வாறு மக்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே ஒரு ஆசிரியனாக கல்வியலாளனாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுപോലെ 30 ஆண்டுகளுக்கு மேல் சர்வதேச நிறுவனங்கள் கூட நான் பணியாற்றியிருக்கின்றேன். என்னுடைய பார்வையிலே இது ஒரு மிக வரப்பிரசாதமான ஒரு திட்டம். குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அதிபர்களுக்கு, அந்த கிராமம் சார்ந்த அல்லது தோட்டப்புறம் சார்ந்த அந்த சமூகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பல வசதிகள் இந்த திட்டத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தை சரியான முறையிலே பயன்படுத்துகின்ற போது எதிர்பார்க்கின்ற பலன்களை அடைய முடியும். நீங்கள் குறிப்பிட்டது போல அண்மையிலே வருகின்ற வெளிவந்த பரீட்சை பெறுபவர்களை பார்க்கிற போது அது காப்பது உயர்தரமாக இருந்தாலும் சரி, சாதாரண தரமாக இருந்தாலும் சரி, 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையாக இருந்தாலும் சரி, கிராமப்புற மாணவர்கள் மிகச்சிறந்த பெறுபவர்களை அடைந்து வருகின்றார்கள். அதற்கு இந்த திட்டம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இந்த திட்டம் 2020ஆம் ஆண்டு நிறைவு வருகிற போது திட்டத்திலே நாங்கள் திட்டமிட்ட அத்தனை நடவடிக்கைகளையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்கிற போது இந்த மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அனைவரும் சரி இந்த திட்டத்தினுடைய முழு பலனை அடைவார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வெற்றிகரமான கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். ஆசிரியர்கள் வெற்றிகரமான கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். பாடசாலைகள் தங்களுடைய பெறுபவர்களிட்டு நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும். நிச்சயமாக உங்களுடைய இந்த உரையிலே தெரிகின்றது, இதை ஒரு வேலையாக இல்லாமல் ஒரு கொள்கையாக செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். அதுபோல் இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்காக ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த தேசிய ஊடகம் என்ற ரீதியில் சுயாதீன தொலைக்காட்சி, அதுபோல் வசந்தம் டிவி உங்களோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றது. இந்த திட்டம் பற்றிய முழுமையாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது. அதுபோல் இந்த திட்டத்தில் நீங்கள் முதலில் குறிப்பிட்ட ஒரு விட மிக முக்கியமான விடயம் எல்லோரையும் பங்காளர்களாக இணைத்துக் கொள்வது. ஆகவே அவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை செய்வது என்று நாங்களும் உங்களோடு இணைந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு வந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நானும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். காரணம், பல்லாயிரம் கோடி ரூபாய்களை செலவழித்து பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை செய்கின்ற இந்த திட்டம் தொடர்பான செய்தி கட்டாயம் மக்களை சென்று அடைய வேண்டும். அந்த வகையிலே உங்களுடைய பணி பாராட்டத்தக்கது. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி எங்களுடைய மக்களுக்கு இந்த திட்டம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, எவ்வாறு திட்டமிடப்பட்டது, இந்த திட்டத்தின்களை நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த செய்கின்ற இந்த நடவடிக்கையின் மூலம் எங்களுடைய கல்வி சமூகம் என்ன விதமான நன்மைகளை பெறப்போகின்றது என்ற விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கு, தெரியப்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக வசந்தம் தொலைக்காட்சிக்கும் ITN தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றிகளை கல்வி அமைச்சின் சார்பாகவும், கல்வி அமைச்சர் சார்பாகவும், கல்வி ராஜாங்க அமைச்சர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் குறிப்பிட்டது போல தொடர்ந்து நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக அது அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை செயல் திட்டத்தின் செயல் திட்ட பணிப்பாளர் கந்தையா பத்மானந்தன் அவரோடு பேசியிருந்தோம். நிச்சயமாக அந்த நாள் மிக தொலைவிலே மிக அருகில் இருக்கிறது. அவற்றை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டல்ல ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியையும் தெரிவித்து அந்த விடயத்தை தொடர்ந்து உங்களுக்காக தெரியப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.